அதற்கென்று ஒரு தனி அமைப்பு, ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்கள், கண்காணிப்பு பொறியாளர்கள் அவர்களை நியமித்து தமிழ்நாடு முழுவதும் நதி, ஓடை இதன் வழியாக செல்லுகின்ற உபரி நீரை ஆங்காங்கே தடுப்பணை அமைத்து நீரை தேக்கி நிலத்து நீரை உயர்த்த வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். அதுக்காக நாங்கள் ஒரு குழு மாதிரி ஒரு திறமையான அர்ப்பணிப்புணர்வோடு நேர்மையான ஓய்வு பெற்ற அதிகாரிகளை நியமித்து தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு காலம் இந்த பணியை மேற்கொண்டாங்க. அதன் அடிப்படையில் அத்திக்கடை அவனாசி திட்டம், எங்களுடைய பகுதியில் 100 வறண்ட ஏரிகளுக்கு 100 ஏரி நிரப்புகின்ற திட்டம், அப்புறம் பல தடுப்பணைகள். இன்னைக்கு காவிரி ஆற்றுல பார்த்தீங்கன்னா 2 தடுப்பணை, நஞ்சை புகழ் என்ற கருவூட்டில் ஒரு 400 கோடியில் ஒன்று, அதே மாதிரி நாகப்பட்டினம் மாவட்டம் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதனூர் குமாரமங்கலம், அதுவும் முடிஞ்சு போச்சு. இன்னும் இந்த ஆட்சியில் தண்ணி தேக்கி வைக்கல.